உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இந்த புதிய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய சூழ்நிலைகள் மிகவும் கஷ்டமாக இருக்கலாம். ஒருவேளை அதை எப்படி நான் தாண்டி விடுவேன் என்று நீங்க கலங்கின சூழல்களும் உண்டு. ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை சரியாய் நேர்த்தியாய் நாம் தாண்டி அதிலிருந்து வெற்றி பெற நமக்கு உறுதுணையாய் இருந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை நினைப்பூட்ட அங்கே நமக்கு விரும்புகிறார். என்ன அப்படின்னா, ஒருவேளை இதுக்கு மேல நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா, இந்த விதமான சூழ்நிலைகள் இருக்கிறத, நமக்கு என்ன காரியங்கள் நேரிடும், நமக்கு என்ன தீவினைகள் வரும்னு சொல்லி நன்மைகளை விட தீவினைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். ஒருவேளை இந்த தீவினை வந்தா என்னால எப்படி அதை மேற்கொள்ள முடியும், இந்த பிரச்சனை வந்தா, இந்த நோய் வந்தா, இந்த பலவீனம் வந்தா, இந்த பாடுகள் வந்தா நான் எப்படி அதை மேற்கொள்ள முடியும், அதுல இருந்து எப்படி நான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது என்கிறார். அதாவது எந்த சூழ்நிலையை கண்டு நீங்க பயங்குறீங்களோ, எந்த சூழ்நிலையை கண்டு நீங்க தேங்கி கொண்டிருக்கிறீங்களோ, அது உங்களை அணுகாது, அது உங்களுக்கு நேரிடாது என்று நினைப்பூட்டுகிறார். எனவே உடைய தேவனாகிய கர்த்தர் கூறுகிற அந்த உண்மையுள்ள வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த புதிய நாளை போக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.